வாழைக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் குருமா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறான்னு வீடியோக்களை பார்த்துடலாமா? குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 தேங்காய் பற்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த குருமா பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கான வாழைக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வாழைக்காவாக இருந்தால் ஒன்று கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினோடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக, மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினோடனே நான் 2 வாழைக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சைஸ் வாழைக்காய் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 1 கூட ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கட் பண்ணோடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வாழைக்காய் கருக்க ஆரம்பிச்சிரும். லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கனால தேங்காய், கசகசா, முந்திரி எல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்தோடனே லிட்டு போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக வாழைக்காய்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம்.